நாம வணங்குற குலசாமி, நம்மள காக்குற குலசாமி, கண்ணுக்கு தெரிகிற 10 உருவங்கள்ல. நம்ம சாமி இருக்கு, நம்மள காக்குது. ஆனா எப்படி காக்குது? அதனுடைய தோற்றம் எப்படி இருந்துச்சு? அதனுடைய உருவம் எப்படி இருந்துச்சு? அப்படின்னு, இன்னைக்கு உண்மையா நடந்த அறிவு அன்பர்களுக்கும் சரி, குலதெய்வத்த நேசிச்சு நிக்கிற குலமக்களுக்கும், சாமியாடி வரும் மக்களுக்கும், அந்த சாமி அவங்களுக்கு எப்படி அதனுடைய உருவத்த காட்சிய குடுத்துச்சு? அப்படிங்கிற உண்மையான 10 நிகழ்வுகளத்தான் இன்னைக்கு அறிவு அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சரிங்க, என் சாமி முதல்ல எப்ப எந்த காட்சி, அந்த உருவத்த எனக்கு குடுக்கும். நான் என்ன பண்ணா அந்த சாமியோட உருவம் எனக்கு தெரியும். இந்த பதிவ நீங்க கேட்கும்போது, எப்படி அந்த சாமி எப்பல்லாம் அந்த சாமி காட்சி குடுத்துச்சு அப்படின்னு உங்களுக்கு புரிய வரும். சரிங்க. முதல்ல என்ன அப்படின்னா, கொல்லிமலைக்கு போறாங்க. மாசி பெரியண்ணன் இருக்காரு. அந்த மாசி பெரியண்ணன், புலி வாகனன் அவர பார்க்க போறாங்க. கொல்லிமலைக்கு போறாங்க. அப்ப என்ன பண்றாங்க? குடும்பங்குட்டியோட அக்கம் பக்கத்துல இருக்கிற ஒரு 10, 11 பேர் போறாங்க. குழந்தைய 4, 5 குழந்தைய, பெரியவங்க, சின்ன பிள்ளைங்க அப்படின்னு எல்லாரும் கலந்து மாசி பெரியண்ணன் கொல்லிமலையை நோக்கி போறாங்க. கொல்லிமலையை நோக்கி போகும்போது, அங்க போகும்போது என்ன பண்றாங்க? அவங்களுக்கு வழி தெரியல. வழி தெரியாம, ஐயா எப்படி மேலே எப்படி போகணும்? அந்த கொல்லிமலை அந்த பெரியண்ண சாமியை நாங்க பார்க்கணும். நாங்க நடந்து போறோம். எப்படியா போகணும் அப்படின்னு ஒருத்தர்கிட்ட வழி கேட்குறாரு. கீழே இருக்கிறவங்க, ஐயா அங்கே போங்க, அங்கே அடிவாரம் இருக்கும். அந்த அடிவாரத்துல இருந்து மேலே போங்க ஐயா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த அடிவாரத்துல இருந்து மேலே போறாங்க. ஆனா அவங்க என்ன பண்றாங்க? வழி மாறி போயிடுறாங்க. வழி மாறி எந்த பக்கம் போறாங்க அப்படின்னா, கொல்லிமலை அப்படின்னா புலி, அந்த காலத்துல புலி நடமாட்டம் இருக்குமா. அந்த புலி பாதைன்னு ஒரு பாதை இருக்குமா. அந்த பாதையில புலி போகும் வருமா. அந்த பாதையில தெரியாம இவங்க குழந்தை குட்டியோட கூப்பிட்டு போயிடுறாங்க. அப்ப ஒரு 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 நேரம் வரும்போது அந்த இடத்த பார்த்த உடனே அங்கே இருக்கிறவங்க, ஐயா நம்ம வழி மாறி வந்துட்டோம், இந்த பாதையில நாம வரக்கூடாது, இந்த பாதை புலி நடமாட்டம் இருக்கிற பாதை, புலி போகிற பாதை, நாம எப்படி இந்த பக்கம் வந்துட்டோம்னு எல்லாத்துக்குமே ஒரு பயம் வருது, அச்சம் வருது, நடுக்க வருது. அப்ப அங்கே இருக்கவர் என்ன பண்றாரு? ஐயா மாசி பெரியண்ணா, உன்னைய பார்க்க வந்தோம், எங்களுக்கு இப்படி ஒரு அச்சத்தை கொடுத்துட்டியே, உன்னைய தேடி எல்லைக்கு வர்றோம், என்னையா எங்களை இப்படி வழி தெரியாம எங்களை சுத்த விடுறையே அப்படின்னு மனசுக்குள்ள ரொம்ப அப்படியே நொந்து ஒரு கோரிக்கையை வைக்கிறார். கோரிக்கையை வந்து, சரியப்பா வாங்கப்பா, வேற வழி இருக்கா அப்படிங்கிற மாதிரி அப்படியே திரும்பி வர்றாங்க. அந்த இடத்துல ஒரு பெரியவர் எப்படி இருக்காரு அப்படின்னா, மேல கொஞ்சம் உயரமான இடத்துல சட்டை, வெள்ளை சட்டை, வெள்ளை வேட்டி கட்டி, நல்லா துண்டு தலப்பா துண்டை கட்டி சத்தமிடுறாரு. ஏப்பா ஏய் என்னப்பா அங்க என்ன பண்றீங்க? ஐயா நாங்க சாமி பெரிய அண்ணனை பார்க்க போனோம். நீ பெரிய அண்ணனை பார்க்க போனோம் அப்படின்னா நீ எந்த பக்கம் போற? அது புலி போற பாதை, நீ அந்த பக்கம் போகாத, நீ உன்னுடைய வலது கை பக்கம் கொஞ்சம் தூரம் போய் நீ இடது கை பக்கம் திரும்ப, அந்த பாதை வந்துடும், அது பொதுவா எல்லா மக்கள் வர்ற பாதை, அந்த பாதையை பிடிச்சி நீ மேலே வாடா, உன்னை நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. இவங்க என்ன பண்றாங்க? சரி அதே மாதிரி அந்த பாதையில அவர் மேலே நின்ன இடத்துல போய் பார்த்தா அந்த இடத்துல அவர் இல்லை. அவர் மனுஷனா, இல்லை அந்த பெரியண்ணனை பார்க்க நம்மளை மாதிரி பார்க்க போன மனுஷனா, இல்லை அந்த சாமி பெரியண்ணன் இந்த கொல்லிமலை பெரியண்ணனா தெரியாது. ஆனா அச்சத்துல இருந்த மக்களுக்கு, வழி தடுமாறி நின்ன மக்களுக்கு அவர் காட்சி கொடுக்கிறாரு. இந்த பாதையப்பா நீ இப்படி வா. அப்ப அந்த இடத்துல அவங்க எல்லாம் நினைக்கிறாங்க, என்னையாகிற ஒரு பெரியவர் இருந்து நம்மளை வழி சொன்னாரு, இப்ப அவரை காணாமே அப்படின்னு என்ன நினைக்கிறாங்க? அவர் அந்த சாமி மாசி பெரியண்ண சாமியா நினைச்சு வணங்குறாங்க. இதுதான் முதல் சம்பவம். கண்ணுக்கு நம்ம சாமி, நம்மளை காக்கிற சாமி எப்பெல்லாம் நம்ம கண்ணுக்கு எப்படி உருவம் கொடுத்து நமக்கு காட்சி கொடுக்கும், நமக்கு நல்லதை செய்யுங்கிறதுக்கு இது உண்மையான நிகழ்வு ஒண்ணு. சரி, ரெண்டாவது என்ன அப்படின்னா, ஒருத்தர் இருக்காரு, ரொம்ப வறுமை, பசி பஞ்ச வறட்சி. அப்ப என்ன பண்றாரு? சாமி அனுதனமும், ஐயா என்ன என்ன உன்னை அப்ப இருந்து இப்போ வரைக்கும் கும்பிடுறேன், கஞ்சிக்கு கூட எனக்கு இவ்வளவு ஒரு கஷ்டத்தை கொடுத்து என்னை வறுமையில நிப்பாட்டி இருக்கியாப்பா அப்படின்னு ரொம்ப வேதனைப்படுறாரு. ஒரு நாள் வேதனைப்படுறாரு, 2 நாள் வேதனைப்படுறாரு, பொழுதுனைக்கு வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்காரு. அப்போ ஒரு நாள் அவருக்கு சரியான கனவு. எப்படி கனவு அப்படின்னா, அவர் இருக்கிற இடத்துல வீட்டு நிறைய பணத்தை மூட்டை மூட்டையா கட்டி, அந்த வீடு நிறைய பண மூட்டை உள்ள இருக்கு. அவர் உள்ள போறாரு, கனவுங்க. உள்ள போன உடனே பணம் மூட்டை, பணம் ஃபுல்லா, வீடு ஃபுல்லா செதறி மூட்டை, வீடு நிறைய பணம். அப்ப அந்த இடத்துல வெளியே ஒருத்தர் நிக்கிறார். எப்படி நிக்கிறாரு அப்படின்னா, அவர் யாரு? சின்ன கருப்பசாமி. எப்படி என்ன சொல்றாரு? என்னடா என்னை நினைச்சு
பொழுதுனைக்கு நீ கலங்கி நின்ன, பசியை கொடுத்துட்டேன், மஞ்சத்தை கொடுத்தேன், வறட்சியை கொடுத்துட்டேன், என்னை கும்பிட்ட நாள்ல இருந்து நீ கஷ்டப்பட்டுக்கிறியே, நீ என்ன என்னடா அழுது நம்ம திட்டிக்கிட்டு இருந்த, இந்த மாதிரி உன் வீடு நிறைய பணம் இருக்கு, உனக்கு அந்த பணம் வேணுமா, இல்ல வெளியே நான் நிக்கிறேன் நான் வேணுமா, நான் வேணும்னு நீ நினைச்சா அந்த பணத்தை நீ மறந்துரு, அந்த பணம் வேணும்னு நீ நினைச்ச அப்படின்னா என்னைய மறந்துரு அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அப்ப அவர் என்ன பண்றாரு, வேகமா ஓடி போய், ஐயா என்னை மன்னிச்சிரு, எனக்கு பணமெல்லாம் வேணாம் ஐயா, எனக்கு நீதாயா வேணும், உன்னுடைய அனுகிரகம் தான் வேணும், உன்னுடைய நீ என்னைய மேல நீ என்னைய தொட்டா போதும், உன்னைய நான் உணர்ந்தா போதும், எனக்கு பணம் வேணாம்னு கண்ணீர் விட்டு அழுகிறார். இது 2வது உண்மையான நிகழ்வு. சரிங்க, 3வது உண்மையான நிகழ்வு என்ன அப்படின்னா, எப்படி சொல்றது அப்படின்னா, ஒரு பெரிய இந்த கோட்டை கருப்பேன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. கோட்டை கருப்பை என்ன பண்றாரு அப்படின்னா, நல்லா உருவம், சரியான உருவம், நல்லா இந்த கும்பகர்ண உருவம்னு சொல்லுவோம், அது மாதிரி அவர் உருவத்தில் என்ன பண்றாரு, காட்சி ஒருத்தர் கொடுக்குறாரு. கொடுத்து அவர் என்ன பண்றாரு, ஐயா நான் என் மேல சாமி வந்துச்சு, நான் சாமி ஆடினேன், என்னைய தேடி எந்த சனமும் வரலையே, என்னைய தேடி எந்த மக்களுமே வரலையே, என்னையா நீ எனக்குள்ள இருக்கியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை முன் வச்சு நிக்கிறாரு. அப்ப அந்த இடத்துல கோட்டை கருப்பேன்னு சொல்றாரு, என்னடா அப்படின்னு, நீ இப்ப இருந்து இந்த கணத்துல இருந்து நீ என்னைய நினைச்சு என் தாயை நினைச்சு, என்னையையும் என் தாயும் நினைச்சு பஞ்சாரத்தை எப்படி பஞ்சார விபூதி அள்ளி எரியப்பா, பழிக்கும், நீ சொல்ற வாக்கு பழிக்கும், மக்கள் உன்னைய தேடி வரும். அவருடைய உருவம் நல்லா மலையளவு அந்த உருவத்தை காட்டி அவருக்கு சொல்றாரு, நீ என்னைய நினைச்சு என் தாய நினைச்சு, என்னைய மட்டும் நிப்பாட்டல, நீ என்னைய நினைச்சு என் தாய நினைச்சு பஞ்சாரத்தை அள்ளி எரியப்பா அப்படின்னா விபூதி கொடு, எல்லா மக்களுக்கும் விபூதி கொடு, உன்னை தேடி வர்ற மக்களுக்கு விபூதி கொடு, வாக்கு பலிதமாகும்னு அந்த இடத்துல அந்த சாமி அவருக்கு ஒரு கனவு எப்படி உருவத்தை காட்டி கொடுக்குது பாருங்க. சரிங்க, இது 3வது. 4வது ஒரு பெண் தெய்வம் காளி உக்கிரமா எப்படி காட்டுது அப்படின்னா, அவருக்கு அந்த அம்மா உக்கிரமா ஏதோ ஒரு கோவக்குறியில மாதிரி இருக்கு. கோவக்குறியில இருக்கிற மாதிரி அந்த அம்மா என்ன பண்ணுது, வேகமா ஆக்ரோஷமா தலையை விரிச்சு போட்டு அங்காரமா உள்ள வந்து, நாக்கு இருக்கு பாத்தீங்களா, அந்த அம்மாவோட நாக்கை நீட்டி, நாக்கு கீழே நெஞ்சு வரைய தொங்குது, நாக்கு நீட்டி ஆக்ரோஷமா அப்படியே அந்த கடலு கொந்தளிக்கிற மாதிரி அந்த அம்மா கொந்தளிச்சு நிக்குது. அதில் இருந்து ஒரு பார்த்து பயந்து போனாரு, தாயே எதுக்கு இவ்வளவு சீற்றம், எதுக்கு இவ்வளவு கோபம், இந்த கோபம் எல்லா மக்களையும் அழிச்சிரும் பத்தா அப்படின்னு என்ன பண்றாரு, பொங்க சோறை எடுத்து அந்த தாய்க்கு ஊட்டி விடுறாரு. அதுவும் ஒரு சாமியாடி பொங்க சோறை எடுத்து ஊட்டி விட போகும்போது அந்த தாய் அப்படியே கொஞ்சம் சாந்தமாகுது. இதெல்லாம் உண்மையா மக்களுக்கு நடந்ததுங்க, ஏதோ போன போக்குல கற்பனையில சொல்லிடுறேன்னு மட்டும் யாரும் அதை கணிச்சிடாதீங்க. உண்மையா நடந்த நிகழ்வு அறிவு நண்பர்களுக்கு இந்த உலகம் அறியணும், தெய்வம் எப்படியெல்லாம் காட்சி கொடுக்கும், அதனுடைய உருவத்தை எப்படியெல்லாம் வெளிப்படுத்தும், மக்களை எப்படி பாதுகாத்து நிற்குங்கிறத உலகம் அறியணுங்கிறதுக்காக அதை ஒன்னொன்னா சொல்லி வரேன். அந்த பெண் தெய்வத்தோட உருவம் எப்படி இருக்கு, காளி எப்படின்னா நாக்க நீட்டி ஆங்க்ரோசமா அந்த தாய் கொந்த அடிச்சிச்சு அப்படின்னா சுனாமி என்ன, அது போன்ற 1000 பூகம்பங்கள் இந்த நாட்டில் வந்துடும். அப்பேற்பட்ட அந்த காளியோட ஆக்ரோஷத்தை ஒரு சாமி போய் பொங்க சோறை கொடுத்து தணிக்குது. சரிங்க, இது 4வது. 5வது என்ன அப்படின்னா, ஒரு சாமி நல்லா எப்படி காலில் நல்லா நல்லா சலங்க கட்டி, நல்லா மாராட்டி சங்கிலி கட்டி, நல்லா சலசலன்னு சத்தத்தோட ஒருத்தர் வீட்டுக்குள்ள உள்ள ஏறிறாரு. உள்ள ஏறின உடனே அவருக்கு தெரிஞ்சு வச்சு, வந்தது நம்ம சாமி, அப்பா நம்ம சாமி வந்துருச்சு, நம்ம சாமி நமக்கு காட்சி கொடுத்துருச்சு, நம்மளை தேடி வந்துருச்சு, நாம இருக்கிற வீட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு அவர் மலவோல மனசுல நம்புறாரு. அவர் வீட்டுல சவனம் கிண்ணின்னு அந்த இடத்துல சவனம் அடிக்குது. அப்ப நான் இருக்கிற இடத்துல என் சாமி உள்ள வந்துருச்சப்பா அப்படின்னு அந்த சாமி வந்ததுக்கு சாட்சியா சந்தன வாசமும் விபூதி வாசமும் சாம்பிராணி வாசமும் 1 மாசத்துக்கு அந்த வீட்டுல அந்த வாசம் இருந்துகிட்டே இருக்கு. சாமி வந்ததுக்கு சாட்சியா அந்த வாசம். இது 5வது உண்மையான நிகழ்வு. சரிங்க, 6வது நிகழ்வு என்ன அப்படின்னா, உங்களுடைய குலசாமி உங்களுடைய உருவத்தை உங்களுக்கு எப்படியெல்லாம் காட்டி கொடுக்கும், மக்களுக்கு எப்படியெல்லாம் காட்டி கொடுத்துருக்கு அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி
குலதெய்வம் மனுஷங்கிட்ட எப்ப அதனுடைய உருவத்தை காட்டு அப்படின்னா, ஒண்ணு அவனை காத்து நிக்கணும், இல்ல அப்படின்னா அந்த தெய்வத்துக்கு நடக்கிற நிற உரைகளை கண்ணில் காட்டணும், இல்ல அப்படின்னா அந்த தெய்வம் விரும்புறத அந்த தெய்வ உருவத்தோட வந்து கேட்கணும். அதே மாதிரி ஆறாவது என்ன அப்படின்னா, ஒரு சாமி நல்லா எப்படியே நல்லா அந்த கோவில், அந்த குலசாமி கோவில்ல நல்லா நடுவுல நல்லா ஒத்த கால மடக்கி ஒத்த கால, அந்த காலத்துல தவம் பிரிவாங்க வருங்க முனிவர்கள், அதே மாதிரி ஒரு சாமி உட்காந்துருக்கு. உட்காந்து அந்த மக்க எப்படி அந்த சாமியாடிக்கிட்ட எப்படி கேட்குது, ஏப்பா என்ன என்னை பார்க்க வந்திருக்க, சுருட்டு வாங்கிட்டு வந்தியா, நான் விரும்பி ரசிச்சு ருசிக்கிற சுருட்டு வாங்கிட்டு வந்தியாப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த சாமி சுருட்டு கேட்குது. இது ஆறாவது உண்மையான நிகழ்வு. சரிங்க. ஏழாவது உண்மையான நிகழ்வு என்ன அப்படின்னா, ஒரு சாமி வருது அப்படின்னா அந்த சாமி, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தெய்வத்தோட வெளிச்சம் பௌர்ணமி வெளிச்சமாக இருக்கும். எப்படி அந்த வெளிச்சத்தை பார்க்கும் போதே நமக்கு மனசுல ஒரு இன்பத்தை கொடுக்கும். நிலா வெளிச்சத்தை பார்க்கும்போது எப்படி நம்ம மனசு சந்தோஷப்படுதோ, அதே மாதிரி சாமி வீட்டுக்குள்ள வர்றதுக்கு சாட்சியா பௌர்ணமி வெளிச்சம் இருட்டாக இருந்தா அந்த வீடு இருந்தாலும் உள்ள அந்த சாமி இருந்துச்சுன்னா அந்த வீடு எப்பயுமே இரவு நேரங்கள்ல பௌர்ணமி வெளிச்சமாவே இருக்கும். ஏன்? அந்த தெய்வம் இரவு நேரங்கள்ல அந்த சாமியோட நடமாட்டம், அந்த சாமி சிரிக்கிறது, அந்த சாமி பேசுறது, அந்த சாமி அங்க இருக்கிற மக்கள்கிட்ட அன்பை பொழிகிறதுங்கிற அந்த நிகழ்வு நடக்கிறதுனால பௌர்ணமி வெளிச்சம். ஒரு அம்மா இருக்காங்க, அந்த அம்மா அந்த சாமிய வணங்கி வர்றாங்க, அந்த அம்மா வீட்டுல அந்த பௌர்ணமி வெளிச்சம் இருந்துகிட்டே இருக்கு. சரிங்க. இது ஆறாவது உண்மையான நிகழ்வு. சரி, ஏழாவது உண்மையான நிகழ்வு என்ன அப்படின்னா, ஒரு எல்லை இருக்கு. எல்லையில பல தாந்திரிகம், அதே சமயம் அங்க இருக்கிற சாமிய சரியா பேச விடாம தடையா முட்டுக்கட்டையா பல நூறு மாந்திரிக கட்டு உள்ள நிக்குது. அப்ப அந்த இடத்துல அந்த சாமி எப்படி அப்படின்னா, அந்த மக்களுக்கு எப்பயா நீ பேசுவ, எப்ப நான் உங்களை உணர முடியும் அப்படின்னு அந்த சாமி அந்த மக்களுக்கு என்ன சொல்லுது, இந்த மந்திரக்கட்டை உடைக்கிற ஆள் இவன் தானப்பா, இந்த திசையில போ, இந்த ஆளு தான் அப்படிங்கிற மாதிரி அங்க அடையாளத்தோட அந்த உருவத்தை காட்டி கொடுக்குது. அந்த உருவத்தை காட்டி கொடுத்த அந்த சாமியாடி அந்த மரளாடிட்டு அந்த மக்கள் போகும்போது அந்த மக்களுக்கு நாளைக்கு போறாங்கன்னா இன்னைக்கு எப்படி கனவு வருது அப்படின்னா, எந்த மருளாடி அந்த சாமி கனவுல காட்டுச்சோ அந்த மருளாடி அந்த கோவிலுக்குள்ள வந்து ஆணும் பொண்ணு குழந்தை எல்லாம் குப்புறா படுத்திருக்கு. அந்த மருளாடி பரிபூரணமா நல்லா கையில காப்பு கட்டி காதுல கடுக்கணை போட்டு நல்லா காலு சலங்கைய போட்டு நல்லா துண்டை நல்லா மாறாப்பு கட்டி நல்லா உள்ள வந்து டப்பு டப்பு டப்புன்னு புடலில் ஒன்னொன்னா ஒரு தட்டு தட்டுறாரு. எல்லா சாமி ஆணு பெண்ணு குழந்தை எல்லாம் எந்திரிக்குது. எப்படி சாமி இவன் தானப்பா அந்த எல்லைக்கு விமோச்சனம் கொடுக்கிறவன், மாந்திரிக கட்டுகளை உடைக்கிறவன், அவனை போய் பாடுறா அப்படின்னு சொன்ன கணம் நாளைக்கு போறாங்கன்னா இன்னைக்கு அவர் வந்து அந்த சாமி அந்த எல்லையில இருக்கிற எல்லா தெய்வங்களையும் புடனில் அப்படியே ஒரு தட்டு தட்டி எழுப்புற மாதிரி கனவு. எப்படி? இது ஏழாவது உண்மையான நிகழ்வு. சரிங்க. எட்டாவது நிகழ்வு என்ன? வேற எது மாதிரியெல்லாம் குலசாமி நம்ம கண்ணுக்கு காட்சி கொடுக்கும் அப்படின்னா, ஒருத்தர் வாகனம் வச்சிருக்காரு, 4 சக்கர வாகனம் வச்சிருக்காரு. அந்த 4 சக்கர வாகனத்துல ஒரு பழுது ஏற்படுது. அந்த பழுது அவர் சரி செய்யணும். சரி செய்யாம போனாரு அப்படின்னா அவருக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படும். அப்ப என்ன பண்ணுது, அவருக்கு முதல் நாள் கனவு எப்படி கனவு வருதுன்னு பாருங்க. 2 விளக்கு அந்த வாகனத்துக்குள்ள 2 விளக்கு உள்ள ஏத்திட்டு வர்றாங்க. வாகனத்துக்கு உள்ள வந்தனையுமே அந்த 2 விளக்கு அமர்ந்துருது. 2 விளக்கு அமர்ந்த உடனே ஐயோ 2 விளக்கு அமர்ந்துருச்சேன்னு அவர் என்ன பண்றாரு, அந்த வாகனத்தை சரி வேணாம் இது தடையா இருக்கு அப்படின்னு அந்த வாகனத்தை விட்டு இறங்காம, சரி பரவாயில்ல நம்ம வாகனத்தை ஓட்டி போவோம்னு அந்த இடத்துல அவர் வாகனத்தை ஓட்டி போறாரு. வாகனத்தை ஓட்டி போகும்போது அந்த வாகனத்தோட அந்த பிரேக்குன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த இடத்துல வேலை செய்யலை. அது அப்படியே வண்டி தடுமாறி போற மாதிரி அவருக்கு கனவு. கனவு தெரிஞ்ச உடனே காலையில் எந்திரிக்கிறார். சாமி ஏதோ சொல்ல வருதப்பா, என்னுடைய வாகனம் ஏதோ சரி பிழை இருக்கு அப்படின்னு அவருடைய வாகனத்தை எடுத்துட்டு போய் அந்த இடத்துல கேட்கிறாரு. ஆமாங்க இந்தந்த கோளாறுகள் இருக்கு, இதை நாம சரி பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நீங்க இந்த வண்டியை ஓட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்றாங்க. தெய்வம் எப்படியெல்லாம் பாதுகாக்குதுன்னு பாருங்க. ஏன் 2 விளக்கு உள்ள வரணும், எவ்வளவு அழகா காட்டி கொடுக்குது பாருங்க. அந்த வாகனத்துல இருக்கிற குறைய, விளக்குங்கிறது உயிருக்கு சமானம். அந்த விளக்கு உள்ள போன உடனே அந்த வண்டிக்குள்ள உடனே 2 விளக்கு உள்ள அமர்ந்துருது. அப்ப அதுல இருக்க குறைய சரி பண்ணப்பா
அப்படின்னு அந்த சாமி எவ்வளவு முன்னறிவிப்பா சொல்லி அவங்கள பாதுகாக்குதுன்னு பாருங்க. சரிங்க, இது 8வது உண்மையான நிகழ்வு. சரி, 9வது என்ன? வேற எது மாதிரியான தோற்றத்துல அந்த சாமி காட்சி கொடுக்கும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். உங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் நெருக்கமாக உங்களுக்கு நல்லதையே நினைக்கிற ஒரு சில பெருமக்கள், எப்படி முதியோர்களை, அதிகாரிகளை, அல்லது பெரும் பதவியில இருக்கிற பெருமக்களை அவர்களுடைய உருவத்தை காட்டி கொடுக்கும். நான் இருக்கேன் அப்படின்னா, நான் ஒரு இடத்துல பணி செய்வேன் அப்படின்னா, என்னுடைய முதலாளிய என் சாமியோட உருவமாக காட்டி கொடுக்கும். என்னுடைய முதலாளி எனக்கு ஒரு அறிவுரை சொல்லி என்னுடைய வளர்ச்சிக்கு என் முதலாளி எனக்கு உதவி செய்வார். இது மாதிரி நீங்கள் தொழில் செய்கிற இடத்தில் சத்தியமும் உண்மையும் நீதியுமாக இருக்கிற உயர் பதவியில் இருக்கிற பெருமக்களை உங்க குலசாமியோட உருவமா உங்களுக்கு காட்டி கொடுக்கும். சரிங்க, இது 9வது உண்மையான நிகழ்வு. சரி, 10வது என்ன? வேற எது மாதிரியான உருவங்கள்ல குலசாமி நமக்கு காட்சி கொடுக்கும்? குலசாமியோட உருவம் எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படி சொல்றது அப்படின்னா, பச்சை குழந்தையில இருந்து, எப்படி ஆடையே இல்லாத குழந்தைகள்ல இருந்து நல்லா ஆடை கட்டி வெள்ளையும் சொல்லையுமா நல்லா, எப்படி சொல்றது அப்படின்னா, நல்லா உருமாவை ஏற்றி கட்டி சலங்க விட்டு அந்த சலங்க சத்தத்தோட, அந்த பௌர்ணமி வெளிச்சத்தோட, அந்த சலங்கையோட, அந்த சாம்பிராணி வாசத்தோட, அந்த ஒரு பெண் தெய்வத்தோட, அந்த பெண் அப்படி வாவரசி எப்படி வாய் நிறைய சவக்க சவக்க வெத்தலை ஓடுமோ, எப்படி கண்டாங்கி சேலை கட்டி கொண்டை கட்டி நெத்தி நிறைய பொட்டு வச்சு அந்த சாமி மருத்துவச்சியா வந்து எல்லா மக்களையும் காத்து நிற்குமோ, அது மாதிரியான உருவங்களை நம்ம சாமி நமக்கு காட்டிக்கிட்டே இருக்கும். இப்போ 10வது நிகழ்வு என்ன சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னா, ஒரு அம்மா சாமியாடி உடம்புக்கு முடியல, படுத்த படுக்க, மருத்துவமனையை விரும்பாத விரும்பக முடியல முடியல அப்ப என்ன பண்ணுது? விரப்பா அப்படின்னு எப்பெல்லாம் உடம்பு சரியில்லையோ வேகமா போய் பூசுறோம் இருக்க அந்த விபூதி எடுத்து நல்லா நெத்தி நிறைய பூசி, அந்த சாமி இருக்கப்பா எனக்கு என்னப்பா கல்லு கணக்கா நான் இருக்கேன்னு மருத்துவமனைக்கு போகாம வீட்டிலேயே இருந்து படுத்தே சரி பண்ண அந்த பக்குவம் பட்ட ஒரு அம்மா, உடம்புக்கு ரொம்ப முடியல. அப்ப என்ன அது? அந்த அம்மா எந்த சாமியை எதிர்பார்த்து நின்றுச்சோ அந்த சாமி வருது. குறி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, கையில குச்சி, அந்த குச்சியோட கண்டாங்கி சேலை கட்டி நல்லா கொண்டை போட்டு ஒரு சின்ன கூடையை வச்சு காலில் தண்டை போட்டு வாய் நிறைய வெற்றலை போட்டு அந்த அம்மா வெளியே, அந்த அம்மா வாசப்படியில் வந்து நிற்கிது. நின்று கூப்பிடுது, ஏய் என்னத்தா, என்ன நான் வருவேன்னு காத்து காத்து கிடந்த, நான் வெளியே நிற்கிறேன், நீ என்ன என்னை வெளியே வந்தவளை வரவேற்காம உள்ள படுத்தா கிடக்க அப்படின்னு அந்த அம்மா வெளியே கேட்குது. அதுக்கு அந்த அம்மா சொல்லுது, எனக்கு முடியல, எந்திரிக்க கூட முடியல, நீ வீடு திறந்தா இருக்கு உள்ளவா, இந்த வர்றேன் அப்படின்னு அந்த அம்மா உள்ள காலு வச்ச கணம் இந்த அம்மாவை முழிக்குது. உடம்பு சுழுக்கெடுத்தாப்புல அந்த அம்மாவுக்கு மறுநாள்ல இருந்து சரியா. இதெல்லாம் சாதாரண பெருமக்களுக்கு இது வந்து சரியா நம்புற மாதிரி இருக்காது. ஆனா சாமியாடி பெருமக்கள் இதை 100க்கு 100% நம்ம சாமி இப்படித்தாங்க நம்ம கிட்ட பேசும், சாமி இப்படித்தான் இருக்கேன்னு காட்டும், சாமி இப்படித்தான் வந்து நமக்கு நல்லது செய்யும். நான் வணங்குற குலசாமி அதனுடைய உருவத்தையும் அதனுடைய தோற்றத்தையும் அந்த காட்சியையும் இதெல்லாம் யாருக்கு கிடைக்கும்? இதெல்லாம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, உண்மையான சத்தியமான தெய்வத்தை மளவோட நம்பி நிற்கிற பெருமக்களுக்கு தான் இந்த காட்சி கிடைக்குமே தவிர, மாந்திரிகங்களும் சூழ்வினைகளும் தாந்திரிகங்களும் தீய வினைகளுக்கு உடன் போற பெருமக்களுக்கு இந்த காட்சி குலசாமியோட உருவம் தெரியாது. இந்த உருவம் தெரிஞ்ச பெருமக்கள் பாக்கியசாலிகள். இப்ப உங்க குலசாமி இருக்கு, நீங்க சாமியாடியா இருக்கீங்க அப்படின்னா, இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா, இதே மாதிரி உங்களுக்கு ஒரு 5-6 தடவை உங்க சாமி உங்ககிட்ட வந்திருக்கான், அதனுடைய உருவத்தை காட்டியிருக்கான். ஆனா நீங்க அதை மறந்துருப்பீங்க. வந்தது நம்ம சாமி தான் அப்படின்னு நீங்க நினைக்காம, அப்படி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, நீங்க வந்த சாமியை அடையாளம் கண்டு இது வந்தது என் சாமி தான் நினைச்சிருந்தீங்க அப்படின்னா, அந்த நிகழ்வை இந்த பதிவுல பதிவிடுங்க. உங்க சாமியோட அருமை உரிமைகளை எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கிறட்டுமே. உங்களுக்கு நடந்த நல்லது எல்லாருக்கும் நடந்துடலாம். பதிவு நண்பர்கள், இந்த பதிவை பார்க்குற பெருமக்கள், உங்க சாமி உங்க உருவம், அந்த சாமியோட உருவம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? அந்த சாமியை நீங்க பார்த்துருக்கீங்களா, இல்லை பார்க்கலையா, இல்லை குழப்பமா இருக்கா, அல்லது சாமி தானா, இல்லை சாமி இல்லையா, எதுவாக இருந்தாலும் இந்த பதிவுல தெரியப்படுத்துங்க. அந்த பதிவு நீங்க சொல்ற பதிவுல பார்க்குற மற்ற பெருமக்கள் உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க, இது சாமி தான். சாமியோட வெளிச்சம், சாமியோட உருவம் வேற மாதிரி இருக்குங்க, சாதாரணமா இருக்காது, வேற மாதிரி இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். அந்த உருவத்தை பார்க்கும்போது
இந்த தேகம் அந்த உருவத்தை நானே வரவேற்கிறதுனால என்னுடைய தேகம் அந்த சாமியை வரவேற்கும். நானே படுத்து கைகட்டி கால் கட்டி கிடந்தாலும் என் மனசாட்சி ஓடி போய் அந்த சாமியை, உண்மையா இருக்க சாமியை கண்டறிஞ்சு என் மனசாட்சி அந்த தெய்வத்தை வரவேற்கும். அப்படி இருக்கிறது தான் சாமி நமக்கு கண்ணு கொடுக்குற காட்சி. அதான் இந்த பதிவில் அறிவோம் நண்பர்களுக்கு, ஒரு சாமி இருக்கு, அந்த சாமி எப்படியெல்லாம் உருவத்தை காட்டி எப்படியெல்லாம் மக்களை காத்து நிற்குது, அதனுடைய உருவம் எப்ப, ஏன், எதுக்கு அப்படிங்கிற இந்த மக்கள் உண்மையான இந்த 10 நிகழ்வுகளின் மூலமாக அறிவோம் நண்பர்களுக்கும் இந்த உலகத்திற்கும் இந்த உண்மையான நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்ட. நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.